ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகே ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து ஓஜி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். நம்ம பவன் கல்யாண் அவர் நடிச்சிருந்த படம் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து தமன். இங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு தெரியும், வேற யாருமே தெரியாது. முதல் முறையா நான் ஒரு இன்னொரு மலையாளம், கன்னடா, இப்போ தெலுங்கு போயிருக்கோம். ஆதரவு கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாம் ஒன்று தானே. எல்லா சினிமாவும் பார்த்தா தானே இந்தியன் சினிமா ஆகுது. எல்லா சினிமாவில் ஒரு நல்ல 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 படங்களும் எடுத்துங்க. எப்படி கேஜிஎஃப் ஓடுற நம்ம தமிழ்நாட்டில் ஓடுனது, லோக்கா ஓடுனது, காந்தாரா ஓடுனது, நிறைய படங்கள் நம்ம ஊரில் ஓடுது. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும் ஒரு ஆசை தான். பவன் கல்யாண் படம் வந்து டெப்டி சிஎம்மா இருக்காரு அந்த ஊரில். அவர் இந்த ஊரில் வந்து 4 படம் நடிச்சுட்டு எல்லாம் ஒரிஜினல் சிஎம்மா அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. சரி, அது விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்ல. அவர் சிஎம்மா இருந்துட்டு படம் நடிக்கிறாரு. இங்கெல்லாம் படம் நடிச்சு முடிச்சு சிஎம்மா இப்போ சிஎம்மா நடிக்க போகிறாங்க எல்லாரும். தனிப்பட்ட தாக்கம் வேணாம். நம்ம படம் எப்படி இருக்குது, ட்ரெய்லர் எப்படி இருக்குது அடிப்படி பார்த்துட்டு அது உள்ள என்ன நடக்குதுமோ அதை பற்றி பேசலாம். ஓகே, தேங்க்யூ. வாங்க போயிடலாம். கால் ஹிம் ஓஜி. రెడీ 1 2 3. బాంబేలో గ్యాంగ్ వార్స్ మళ్ళీ మొదలయ్యాయి. కానీ ఈసారి గన్స్ అన్ని கண்ணு தான், ரைட்டு தான். దాదా వైపు తిరిగాయి. వాడి చుట్టుపక్కల ఎక్కడో దాక్కున్నాడు. நம்பாலு అర్జున్ దాస్ ఉల్ల నడిచిరా వరకు వెళ్ళారంటే పరిస్థితి చేజారిపోతున్నట్టుంది. ஈஸ்வரி சைமன் மாதிரியே இருக்கான் ஆள் பார்க்கறதுக்கு. వాళ్ళ ఎదుట నిలబడి గెలవడానికి நிறைய படத்துல பார்த்துருக்கேன். ఒక్కడే தமிழ் சினிமால ఎవరు பவன் கல்யாணா போடு. ஈஸ்வரி ஏழு பிரியங்கா மோகன் இங்க எங்க இருக்கீங்க? ఓ ఎవరికి జోడియా? మీ టాటూకి అర్థం ఏంటి? నిన్ను కలవాలని కొందరు, చూడాలని ఇంకొందరు, చంపాలని అందరూ ఎదురు చూస్తున్నారు. బాంబే వస్తున్నా, తలలు జాగ్రత్త. பயங்கரமா இருக்கு பீச்சம் போட்டுறான் தலைவன். தமன் பீஜமா அணிவிட்டா லியோ படத்துல போட்ட பீஜம் போட்டு இருக்கு. லியோ படமா? ஓஜி கால் மீ ஓஜி. கண்ணு பாருங்கடா. நல்லா இருக்குப்பா. லாஸ்ட்லயே சொன்னாரு, கத்திக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு எனக்கு புரியல. புரிஞ்சு நீங்க கீழே கமெண்ட் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தமிழில் தேடி பார்த்தேன், தமிழில் கிடைக்கல. ஸோ அதனால அவங்க லாங்குவேஜில் பார்த்துட்டேன். என்ன எப்படின்னா ஒரு பக்கா கமர்ஷியல் தான். நம்ம ஊரில் ஓடும்போது ஒரு மொக்க படம் ஓடும்ல, அந்தமாரி ஒரு கமர்ஷியல்லாம் ஒரு எலமெண்ட்ஸ் உள்ள இருக்க படம். அவங்க பெரிய ஒரு நடிகருங்கிறதால அவங்களுக்கு ஓடும். நம்ம ஊரில் ஓடும்ல நடிகர்கள் காசு கொடுத்து ஓட வைக்கிறாங்க, அந்தமாரி கூட ஓட வைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் கொஞ்சம் நல்ல சினிமா எடுப்பாங்க போல். அவங்க எது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க போல். எல்லா படத்தையும் ஓட வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டாங்க. அதேமாதிரி எதையும் ஓட வைப்பாங்க அவங்க. நல்ல கமர்ஷியல் பிடிக்கிறவங்களுக்கு கமர்ஷியல் பிடிக்கும். எப்படி கூடி படம் கமர்ஷியலாக யாருக்கு பிடிச்சதோ அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கிற மாதிரி, பிடிக்காதவங்க விமர்சனம் வைக்கிற மாதிரி வைப்பாங்க போல. நம்ம ஊரில் மாதிரிலாம் அங்கே விமர்சனம் வச்சிட முடியாது. வச்சு கிழிச்சு கொளுத்தி போட்டுருவானுங்க. நம்ம ஊரில் தான் அப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் உள்ளே இருக்காரு. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவர் மற்ற ஸ்டேட்டில் போய் ஒரு சும்மா நம்ம பையன் போய் நிற்கிறது பார்க்கறது ஒரு சந்தோஷமா இருக்கு. வருமா அப்புறம் மோகன் இவங்க யாரு, அவங்க பேர் தான் தெரியல, பிரியங்கா மோகன் அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் எனக்கு தெரியும். அப்புறம் ஈஸ்வரி
ஈஸ்வரி இந்த அர்ச்சனா பேரை மாற்றி விட்டு ஈஸ்வரி இந்த திமிர் பார்த்து நடிச்சிருந்தாங்களே, அவங்க இப்போ நடிச்சது பார்த்தோன்னே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க இந்த படத்தில் பார்க்குறதெல்லாம் இருந்தது. பவன் கல்யாண் அவர் படங்கள் நான் பார்த்ததில்ல, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க படம் நான் பார்த்ததில்ல, அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஒட்டலை. இனிமேல் நம்ம அந்த படம் பார்த்துன்னு இந்த படத்தில் அவர் எப்படி நடிச்சிருக்காரு சொல்லி நம்ம ஒரு ரிவ்யூ போடலாம். ஏன்னா அந்த ஊரில் டெப்டி சிஎம்மாக இருக்காங்க, அவங்க சினிமா நடிக்கிறாங்க. நம்ம ஊரில் சினிமா நடிக்கிறாங்க, டேரக்டர் சிஎம்மாக வராங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல வேலை அதெல்லாம். ஓகே, இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். த ஓஜி ஒரிஜினல் சம்பவம் பவன் கல்யாண் ஸ்டார். தேங்க்யூ.